நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம் தான். நேத்தே நாங்கள் ஜாதகம் பார்க்க போயிருந்தோம். பால் காய்ச்சறதுக்கு தேதி குறிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வைகாசி முடிய போகுது. இன்னும் 9 நாள் தான் இருக்குது. நாங்கள் ஆணிலையும் ஆடியிலையும் நல்லது தேதி குறிக்க மாட்டோம். சரி, அதனால் வைகாசிலே குறிச்சிட்டு வந்துடுவோம். நேற்றே குறிச்சிட்டோம். உங்கள்கிட்ட சொல்ல முடியலை. நேற்று வேறு எங்கள் வீட்டுக்காரர் இந்த வயருலாம் இங்கே பாருங்கள், வயரெல்லாம் காணாமல் போயிடுச்சு. நல்ல இப்போ அது மறுபடியும் அது ஒரு செலவாக போயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஆர்த்தி இது தூக்க முடியுமா? நான் தூக்க முடியாது, அப்படியே காட்டுறேன். இங்கே பாருங்கள், மறுபடியும் ஒரு பாக்ஸ் ஒயர் வாங்கி இந்த உள்ள இருக்கா. இது எனக்கு எப்படி எடுக்குன்னு தெரியல. ஒன்று எடுத்து காட்டுறேன். இதுதான் வீட்டுக்கு வாங்கியிருக்கிற வயர். குந்தன் கேபிள் இந்த இருக்குது பார்த்தீங்களா? வீட்டுக்கு வாங்கியிருக்க வயர். இது இந்த மாதிரி பாக்ஸு இந்த பொட்டி ஃபுல்லாக இருக்குது. இது நேற்றே வாங்கியிருக்கு. இந்த பாக்ஸ் தான் காணாமல் போனது. வயரெல்லாம் அந்த இருக்குது பாருங்கள். இதோடு சேர்த்து ஏதோ 25,000 ரூபாயாம். எடுத்தவங்க நல்லா இருக்கட்டும், அவ்வளோதான். கடவுள் அவங்களுக்கு கூலி கொடுப்பார். மனசு எவ்வளோ வேதனையாக இருக்கும். நம்மளே கடனை வாங்கி உடனே வாங்கி வாயை கட்டி வயிற்ற கட்டி சேர்த்து வைக்கிறோம். தூக்கிட்டு போனாங்கன்னா அவங்க அதெல்லாம் அனுபவிச்சுட்டு போகிறாங்க. மனசே வேதனையாக இருக்குது. அது நேற்று இது வாங்கினதுனால மேற்கொண்டு செலவாயிடுச்சா. இப்போ நாங்கள் ஒரு கதவு போட்டிருக்கோம். வீட்டுக்குள்ளேயே ஒரு கதவு டோர் போட்டு அது இப்போ அது தேவையில்லாத செலவு. ஏன்னா எப்படின்னா தலைமெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கதவு போடுவோம். நேற்று ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, 2 லட்சத்தெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு வீடு கட்ட வரக்கூடாது, 10 லட்சம் கையில் வச்சுக்கிறேன்னு. எங்களுக்கெல்லாம் 4 பேர் கிடையாதுங்க. நம்ம 10-12 ரூபாய்க்குள்ளே முடிச்சிடலாம் நெருக்கின்னு நினச்சி தான் வந்தோம். அது பார்த்திங்கன்னா வயக்காடாக இருக்க போய் ஒன்றா போகுது செலவு. நம்ம என்ன செய்கிறது? சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போமா. நேற்று இதுதான் தர்ணு ஜாதகம். இது சுந்தர செலவனுக்கு குறித்த ஜாதகம், இன்னும் எழுதலை. இது எங்கள் வீட்டுக்கார ஜாதகம். அவர் பிறந்தப்போ எழுதியிருக்காங்க. நோட்டை பார்த்தீங்களா? எப்பயுமே நாங்கள் குறிக்கிற ஜாதகம் பார்க்குறவர்கிட்ட தான் போய் குறித்தோம். அவரை தம்ப்நெயில்ல அவர் போட்டால் போடுறேன் பாருங்கள். ஆமாம், இங்கே பார்த்தீங்களா? அவர் எழுதி கொடுத்தது ஸ்ரீராம ஜெயன் போட்டு எழுதி கொடுத்துருக்காரு. பால் காய்ச்சுக்கு 2 தேதி எழுதி கொடுத்துருக்காங்க. எல்லோரும் அவைலபிளான்னு பார்த்துக்கோங்க. ஆமாம், கண்டிப்பாக எல்லோரும் வரணும். நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கங்க. எங்கள் சொந்தக்காரங்க நான் யாரையுமே கூப்பிடலை, எங்கள் அக்காவை தவிர. அதேமாரி எங்கள் வீட்டுக்காருக்கும் நிறைய சொந்த பந்தங்களாக நாங்கள் யாரையும் கூப்பிடலை. எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் தங்கச்சி, அவங்க சித்தப்பா மாமா, இங்கே உள்ள ஒரு கொஞ்சம் பேர் தான், முக்கியமானவங்க மட்டும்தான். அதை தவிர்த்து எனக்கு கூட்டம் என் சொந்தம் அப்படின்னு வரப்போகிறது நீங்கள் மட்டும்தான். நான் வேறு யாருக்குமே சொல்லலைங்க. ஏன்னா நான் கஷ்டப்படும் போது எனக்காக எந்த ஒரு சொந்த பந்தமோ என்ன நீ நல்லா இருக்கியான்னு கூட கேட்கல. நான் குழந்தை பெற்றப்ப என்ன நல்லா இருக்கியான்னு கேட்கல. நாங்கள் என் பிள்ளைக்கு எங்கள் அம்மா கூட பிறந்தது எனக்கு சின்ன மாமா எங்கெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களும் சரி தங்கச்சி நல்லா இருக்கியா, ஒரு மாமான்ற முறையில் கூட ஒரு கொலுசு ஒரு எதுவுமே அதுதான். சரி, அப்போ நம்ம எதுக்கு பிடிக்கல, நம்ம மட்டும் ஒதுங்கிக்கிறணும். அவங்களும் ஒதுக்கிட்டாங்க, நான் ஒதுங்கி வந்துட்டேன். அப்படிங்கும்போது எனக்கு சொந்தம் எல்லாமே நீங்கள் தான். எனக்கு குழந்த பிறந்தப்ப அக்காவா, அம்மாவா, அத்தையா, பாட்டியா, இப்படி மாமாவா, தாத்தாவா, நிறைய பேர் எனக்கு இதில் உறவுகளா. என் பிள்ளைக்கு என்னென்னமோ செஞ்சீங்க, ட்ரெஸ்ஸு துணிமணி வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த பிள்ளைக்கு பிறந்த நாளைக்குமே பேர் சொல்லாத அக்கா கொலுசு வாங்கி கொடுத்தாங்க. இப்படி நிறைய பேர் எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்க. அதே மாதிரி செஞ்சதை என்றைக்குமே எனக்கு யாரும் சொல்லி காமிச்சதில்லை. எனக்கு ஒரு சொந்த என் உண்மையான சொந்தங்கள்ங்கிறத விட இவங்க தான் எனக்கு உண்மையான சொந்தங்கள். எல்லாருக்குமே சொந்தக்காரங்கன்னா ஒரு பிரச்சனையாக இருக்கும். எனக்கும் அதே தான். எனக்கு நீங்கள் தான் நிற்க போகிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி எங்கேயுமே நடந்திருக்காது. ஒரு சப்ஸ்கிரைபர்கள் இது பண்ணுறது. சரிங்க, 2 தேதி குறித்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் வரணும் சொல்லிவிட்டேன். ஆமாம், என்னுடைய பெரிய லட்சியம் இது. 2 தேதி. ஒன்று 23/8/26. 23/8/26. 8னா என்ன மாதம்? ஜூனு, ஜூலை, ஆகஸ்ட்டு. ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஒன்று,
செப்டம்பர் 13 ஒன்று, 2 தேதி குறித்து கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட், அதாவது நம்ம ஆவணி மாதம் 6 ஆவணி 6 ஒன்று, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆவணி 27 ஒன்று. இந்த 2வது ஆவணி 27 குறித்து கொடுத்தது வந்து மறுநாள் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தியான் சொன்னார் நேற்று அவரே. இந்த 2 தேதியில் நமக்குன்னு பொம்பளையாளுகளுக்கு சில சூழ்நிலைகள் வரும். அது நமக்கு எப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் நம்ம வந்து இதை வந்து பத்திரிக்கைலாம் அடிக்க கொடுக்கணும். தம்பி, டிவி சத்தம் கேட்கும். பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் அப்போ வந்து இதை எடுத்துகிட்டு வாங்க, நான் வந்து எப்படி விலாவாரியாக எழுதி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 தேதி தான். இங்கிலீஷுக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இது வேறு மறந்துடுது. ஆகஸ்ட் 23, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் 13 தமிழுக்கு பார்த்தோம்னா ஆவணி 6, ஆவணி 23, இந்த 2 தேதி. ஏன் சூழ்நிலைப்படி அப்படின்னு 2 தேதி குறித்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் அன்னைக்கு சூழ்நிலைக்கு ஏதாவது விசேஷங்கள் இருந்தால் இல்லை என் தங்கச்சி வீட்டு விசேஷத்துக்கு போகிறேன், எங்கள் அக்கா வீட்டு விசேஷத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துடணும் பார்த்துக்கோங்க. ஆமாம், இது 2 தேதியில் தான் ஒரு தேதி. ரொம்ப சந்தோஷம். நேற்றே குறிச்சிட்டோம் வெள்ளிக்கிழமை. நேற்று சில சூழ்நிலைகளால் என்னால் சொல்ல முடியலை. மனசு சங்கட்டமான சூழ்நிலைகளாக போயிடுச்சு. அப்புறம் என்ன செய்கிறது, அதனாலதையும் சொல்ல முடியல, மன்னிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஆதரவு எனக்கு வேணும். இன்னும் நான் யாருக்குமே சொல்லலை, இப்போ தான் முதல் முறையாக யூடியூப்லேயே சொல்கிறேன். இன்னும் வேலை இருக்குது. ஏன்னா காய்ச்சினா இந்த ஐப்பசிக்குள்ளே, இது என்னது வைகாசின்னு 9 நாள் தான் இருக்குது. இந்த 9 நாளைக்குள்ளேயே காய்ச்சுங்கிறாங்க. நமக்கு பூச்சி வேலையே பாதிவே முடிஞ்சிருக்கு. இன்னும் 3/4 வேலை இருக்குது. ஒரு போடு வாங்கினாங்க கழுதியே. ஆமாம், இதுதாங்க நடக்குது. இப்படித்தான் நடக்குது. என்ன சொன்னேன்னு தெரியல. என் மகன் ஊட வந்தால் எனக்கு மறந்து போச்சு. டிவி சத்தம் கேட்குது. கதவை திறந்து வச்சா காப்பிரைட்டு கொடுத்துருவாங்க. சொல்கிறேன் கதவை புட்டுறான்னு திறந்துக்கிட்டு எனக்குன்னே நிற்கிறான். அப்படி இந்த 9 நாளைக்குள்ளே காய்ச்சணும்னா நம்ம என்ன செய்கிறது? வீடு குறை பூச்சி கிடக்கு. குறை இன்னும் உள்ள பூச்சி வேலை கிடக்கு. வெளியில் பூசணும், டைல்ஸ் போடணும், சிங்கு வைக்கணும், பாத்ரூம் சிங்கு, எம்பிட்டு வேலை இருக்குது. பெயிண்ட் அடிக்கணும். அதுக்குள்ளே இந்த மாதத்துலேயே போக முடியுமா? நமக்கு வேலை அதுவே எக்கச்சக்கமான வேலை கிடக்கு. இப்போ இந்த வயர் வேலை ரெட்டிப்பு செலவாயிருச்சு. கதவு 2வது வேலை. அதுதான் நேரங்காலங்கள் வந்து நம்ம ஒன்று நினச்சோம்னா அது ஒன்று நடக்கும். அதனால் சரி, நமக்கும் சரி அப்படியே ரன் ஆகிக்கிட்டு இருக்கும்ல. சில பேர் கண்களில் விழுகக்கூடாது, சில பேர் வாயிலையும் விழுகக்கூடாதும்பாங்க. அதுதான் நடக்குது. கரிச்சு கொட்டுறாங்களே, வீடு கட்டுறாங்க, ஓசியிலே வீடு கட்டுறாங்க. நாங்கள் கடை வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கோம், கட்ட போகிறோன்னு. இன்னும் 4 வருஷத்துக்கு மீண்டு வர்றது, இன்னும் 4 வருஷம் 5 வருஷம் ஆயிரும் மீண்டு வர்றதுக்கு. தெரியுமா? பேசுகிறவங்க ஈஸியாக பேசுவாங்க. சரி, ரைட்டு. 1000 பேர் பேசிட்டு போகிறாங்க. நம்ம உழைக்கிறோம், நம்ம கஞ்சோடிக்க போகிறோம். இப்போ இந்த வயிறுதே எங்களுக்கு ரெட்டிப்பு. அதுதான் மனசு. அதை தான் நினச்சேன். நேற்று வீடியோவில் சரியாக சொல்ல முடியல. சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அனைவரும் வந்து விட வேண்டும் கண்டிப்பாக. டாட்டா, பாய்.